புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். இது அனல் 100% ரோஸ்டர் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். திரும்ப கொள்ள வேண்டிய எண் 0444459444. சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது கேள்விகளா கேட்கும் பொழுதுதான் அதுக்கான விடைகள் கிடைக்கும். எப்பவுமே பொதுவா சொல்லுவாங்க, கேள்வி கேட்கும் சமுதாயமா மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா விஷயங்களும் அது எந்த ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பர்சனல் விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளே ஒரு பதில தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள் நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு வராங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் வந்திருக்காங்க. ஷீ இஸ் a laparoscopic surgeon and infertility specialist from GPR Fertility Center. Thank you so much, ma'am. மேம், இன்னைக்கு இப்போ இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த அவேர்னஸ், அதாவது நாலேஜ் அப்படிங்கிறதுக்கும் விஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எந்த நேரத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. ஸோ ஒரு கப்பிள் அவங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் அவங்க ஒரு செக்கப்க்கு வரணும், குழந்தை இல்லை அப்படின்னான்னு சொல்லுங்க. ஆமாம், இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறது தான். என்ன எல்லாருக்குமே எப்போ போகணும் அப்படிங்கிறதே நம்ம டெய்லி எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். மேரேஜ் ஆகி 1 year ஆன உடனே நம்ம வி ஹவ் டு ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் அட்லீஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங். அதாவது நமக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படி மாஸ்டர் செக்அப் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபர்டிலிட்டி செக்அப் மாதிரி தான். ஒரு 1 year ஆன உடனே ஆஸ் அ கப்பிள் அவங்க போயிட்டு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரில் போயிட்டு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் 1 yearல அட்லீஸ்ட் தே வில் பி கான்ஃபிடென்ட். எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா தே கேன் wait some more time. ஏன்னா 90% by end of second year கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க அட்லீஸ்ட் they can wait another 1 year if everything is fine. அதே 35 years இருக்காங்க அப்படின்னா தென் அட்லீஸ்ட் தே ஷுட் திங்க் 6 monthsக்குள்ளே we have to go and consult. சீக்கிரமே போய் பார்க்குறது பெட்டர். ஒரு சில பேர் இருக்காங்க ஈவன் 38 40ல் மேரேஜ் ஆகுறவங்க. அவங்களுக்கெல்லாம் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ஈவன் பிஃபோர் மேரேஜ் why can't they consult ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு யூட்ரஸில் எல்லாம் நார்மலாக இருக்கா, பேசிக் ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கா பார்த்துட்டு இமீடியட்லி ஆஃப்டர் மேரேஜ் கூட they can come and consult. ஸோ அந்த மாதிரி கேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே டிபெண்டிங் ஆன் த ஏஜ் தான் மெயினாக டிபெண்டிங் ஆன் த ஏஜ் அந்த டூரேஷன் மேட்டர்ஸ். நிச்சயமா மேம். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரியதர்ஷினி. சொல்லுங்க பிரியதர்ஷினி, உங்க கேள்வி என்ன? எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே. அது உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? எனக்கு 1 year தான் ஆகுது. என்னோட ஏஜ் 24. நான் ஏன் ஐவிஎஃப்க்கு போனேன் அப்படின்னா எனக்கு 2 அதாவது ஹைட்ரோசால்ஃபிக்ஸ்னால 2 டியூப்மே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஐவிஎஃப்க்கு தான் நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எம்ரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுவுமே எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ செர்விக்ஸ் ரொம்ப சின்னதாக ஹோலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே மேக்ஸிமம் டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு எம்ரியம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அதுவுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மேபி ட்ரை பண்ணலாம், 2 எம்டிஎம்ஸ் வேணா ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. அது சக்சஸ் ஆகுமா? அது மாதிரி இன்னொரு டவுட் என்னன்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணுமா? அதுவும் ஒரு டவுட். அது கேட்கறது தான் கால் பண்ணேன். டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். ஓகே பிரியதர்ஷினி, ஏன்னா இவங்க கிளியராக இருக்காங்க. ஏன்னா ஷீ நோஸ் தட் 2 டியூப்மே ப்ராப்ளம் இருந்திருக்கு, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஐவிஎஃப் தான், வேறு எதுவும் ரீசன் இல்லை. பட் அந்த ஐவிஎஃப்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் சிங்கிள் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எந்த டேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கம்மா உங்களுக்கு? Day 3 Day 5 அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது இல்லை மேம். எக் கலெக்ஷனுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு 12th டே எக் கலெக்ட் பண்ணாங்க. 13th 14th டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எம்டிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதான் மேம் செர்விக்ஸ் ரொம்ப சின்னதா ஹோல் இருக்குன்னு சொன்னாங்க மேம். ஆமாம்மா. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 factors. எப்போவுமே எந்த ஐவிஎஃப் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஆர் ஃபர்டிலிட்டிலும் சரி ஒரு கோர்ஸ் அவங்களுக்கு ரெகுலர் அந்த மார்க் சைக்கிள் மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேசேஜ் கரெக்டாக இருக்கா, அது ஈஸியாக போகிறது. அதே சேம் ஐவிஎஃப் எடுத்துகிட்டு வச்சு செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு தெரியும் எதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா so that will be prepared. டைலேஷன் சொன்னாங்க.
ஆனா அது வந்து எனக்கு மயக்க மருந்து கொடுக்காம பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டைலட்டேஷன் பண்ணிவிட்டு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த சர்விக்ஸ் சின்னதாக இல்லாமல் ஒருவேளை ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு யூட்ரஸ் மேலே இருக்கும், சில பேருக்கு கீழ் நோக்கி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான ஆங்கிள் அல்ட்ராசவுண்ட் கைடடாக பண்ணும்போது டிஃபிகல்ட்டி மோஸ்ட்லி இருக்காது. பட் அதர் தட் நான் வந்து இந்த எம்ப்ரியோஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டே டூவே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் கரெக்டான எம்ப்ரியோ செலக்ட் பண்ணவே முடியாது. அதுவும் எங்கே இருக்கும்போது வி வுட் ஹவ் காட் மோர் எக்ஸ். ஸோ மோர் எம்ப்ரியோஸ் இருக்கணும். அண்ட் இயர்லியராக நம்ம வைக்கும்போது 2 or 3 எம்ப்ரியோஸ் வி கேன் கீப். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டோசிஸ்ட், அதாவது டே 5 போயிருக்கோம், கான்ஃபிடென்ட்டாக நமக்கு வந்து நல்ல எம்ப்ரியோ இருக்குது, பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிறது வெரி குட் எம்ப்ரியோ குவாலிட்டி. ஸோ அது இருக்கும்போது நம்ம ஒரு எம்ப்ரியோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யங் பேஷண்ட்ஸு நல்லா இருக்குது, எல்லாமே ஓகேவாக இருந்ததுன்னா ஒரு எம்ப்ரியோ வச்சாலுமே பாசிட்டிவ் நிறைய வரும். அதனால் நீங்கள் இந்த டைம் வந்து சர்விக்ஸ் வந்து என்னென்ன பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ரியோ வந்து நம்பர்ஸ் என்னென்ன பார்த்துட்டு கரெக்டான டேயில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். நிச்சயமா மேம். அதே மாதிரி மேம் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் நேம் ரஞ்சினி. சொல்லுங்க ரஞ்சினி, உங்களுடைய கேள்வி என்ன? ஆக்சுவலி வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆகுது. ஓகே ஓகேங்களா. பட் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், பட் ஸ்டில் நாட் கன்சீவ். ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 2 months நான் எடுத்தேன் அந்த ட்ரீட்மெண்ட்டு. ம் ஓகேங்களா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குட்வோவா டேப்லெட் சொல்லிட்டு ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க 5 days. அதுக்கப்புறம் 14th day அன்னைக்கு இன்ஜெக்ஷன், ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் சஸ்டென் 200 g அந்த டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ட்ரை பண்ணோம், பட் எந்த பாசிட்டிவ் எஃபெக்டும் இல்லையா? டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். இந்த மந்த்தும். ஹலோ டாக்டர் இருக்காங்கம்மா, உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. ஓகே நந்தினி சொல்லுங்கள். மேம், ஆக்சுவலி எனக்கு இந்த மந்த்தும் குட்வோவா டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஃபார் 5 days. பட் டோஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 50 g. பிகாஸ் அவங்க சொல்றாங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு, நார்மல் ஓவலேட்டரி சைக்கிள். ஓகேம்மா, உங்கள் டியூப் டெஸ்ட் பார்த்துருக்காங்களா? சாரி, டியூப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்ரே பண்ணியிருக்காங்க? இந்த டியூப் செக் பண்ணல. அதுதான் நான் வந்து எல்லா ஷோலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறதும் அதுதான். பிஃபோர் கோயிங் இன்டு எனி ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன், அது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ரெகுலர் சைக்கிளாக இருக்குது, எல்லா ப்ராப்ளமும் எதுவுமே இல்லைன்னா பேசிக்காக வந்து 1 year ஆன உடனே ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீங்கள் சொல்கிறதுலேருந்து. பட் டியூப் டெஸ்ட் எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா பிஃபோர் ஃபோர்ஸிங் ஆன் எல்லாம் ஹார்மோன்ஸ் போட்டுட்டு ஃபாலிக்கல் பண்ணி எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க. பட் டியூப் வந்து ஒரு எக்ஸ்ரே ஏதாவது பண்ணி சிம்பிளாக கூட பார்த்துக்கலாம். டியூப் பிளாக் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ண எதுவுமே வருது தான். ஒருவேளை அது நார்மலாக கூட இருக்கலாம். எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் IUI. ஏன்னா ரொம்ப 1.5 years தான் ஆகுது, யூஆர் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டு கோயிங் த்ரூ இது. அப்படி இருந்தால் சம்டைம்ஸ் IUI வில் ஒர்க். ஓகே சார், டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து IUIக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டியூப் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதில் பிளாக் இல்லை அப்படின்னா நார்மல் கண்டிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டாக்டர் இப்போ வந்து நம்ம காலர் வந்து கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்தோன்னே அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்து போயிடுறாங்க. பட் எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்கணும்? முதல்ல வந்து ஒரு மெடிகேஷனில் தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து எவ்வளோ நாள் கழிச்சு வந்து நீங்கள் அடுத்த அப்டேஷன் கொடுப்பீங்க? என்ன மாதிரியான அப்டேஷன் கொடுப்பீங்க? ஸோ GBRை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டூரேஷன் வந்து டிபெண்டிங் ஆன் தி ஏஜ் அதுவும் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருக்குமே மெடிசன் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் டயக்னோசிஸ். ஒருத்தருக்கு வந்து என்ன தான் ப்ராப்ளம் இருக்காங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம் தான் இருக்குது, இல்லை அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்காங்க, ரீசன் எதுவுமே தெரியாமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம். அது வந்து 3 months 6 months மேக்ஸிமம் வந்து 6 cycles வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பேப்பர்ஸ் நிறைய சொல்லியிருக்கு. மோர் தென் 12 cycles வந்து அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸே எடுக்கக்கூடாதுன்னு. பட் அல்டிமேட்லி என்னது, ஒவ்வொரு சென்டர்லையும் போய்ட்டு 3 cycles 6 cycles ஆகும்போது they are going beyond the limit. ஸோ அந்த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறது மெடிகேஷன்ஸை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ ஷார்ட்டாக சைக்கிள்ஸ் வந்து 3 cycles we can assess. கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளாரே அவங்களுக்கு எக்கு வருதா இல்லையா, அதுக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா, ஹார்மோன்ஸில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 3 months என்ன பண்ணணும், இப்போ எல்லாமே நார்மலாக இருந்தால் தான் மெடிகேஷன்ஸ் ஒன்லி வென் எவ்ரி திங் இஸ் ஃபைன். இல்லை பேசிக்காக ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மெடிகேஷன்ஸ் உண்டு. அவங்களுக்கு வந்து 3 months பார்த்துட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் IUI 2 or 3 cycles பண்ணிடுறோம்.
அதில் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வி கேன் கோ, தட் இஸ் ஹவ் வி ஹவ் டு கோ. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வருஷம் கேப் விடுது, அதே மாதிரி கேப்பும் விடக்கூடாது. ஒரு ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா விதின் 3 months to 6 months வி ஹவ் டு see the result. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸும் இது எல்லாமே டெக்னிக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஆனால் அது எல்லாரும் அதை எடுத்துக்காம போகிறதுனால லேட் ஆகும்போது திரும்ப அகெயின் தே கோ பேக் டு ரிவர்சல். அது இல்லாமல் சில பேருக்கு என்னென்னா இந்த மாதிரி இந்த டியூப் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் டியூப் பிளாக் இருக்குது. பேசிக்காகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதில் கண்டுபிடிச்சோன்னா டைரெக்டாக நம்ம வந்து சர்ஜிக்கலாக போகலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு போய் டியூப் பிளாக் எடுக்கலாம். ஒருவேளை ஒட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். ஏன் அவங்களுக்கு எக் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது, ஒரு சில பேருக்கு ஓவரி ஏன் சின்னதாக இருக்குது, ஒரு சில பேருக்கு ஓவரி கணக்கே தெரியாது, ஸ்கேன் பண்ணும்போதே வந்து வேறு எங்காவது ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் போய் ஒரு சர்ஜிக்கலாக போய் கிளியரன்ஸ் பண்ணும்போது வித்தவுட் எனி மெடிகேஷன்ஸ் இந்த இது ஐவிஎஃப்ஓ இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே நேச்சுரல் கன்செப்ஷனும் பாசிபிள் இருக்குது. ஸோ டியூப் பிளாக் இருந்தாலும் எடுத்து விடலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து தெர் இஸ் நோ வெயிட்டிங் பீரியட், இமீடியட்டாக சர்ஜரி தான். சர்ஜிக்கலாக நம்ம கரெக்ட் பண்ணுறோம். கரெக்ட் பண்ண உடனே they can go for 3 months நார்மல் ட்ரை. நிச்சயமா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வைஷ்ணவி பேசுறேன் நானு. சொல்லுங்க வைஷ்ணவி, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து 29 ஆகுது ஏஜ். ஓகேங்களா. இப்போ வந்து ரீசெண்டா வந்து மேரேஜ் ஆச்சு, 4 months ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. ஓகே. 4 months செகண்ட் மந்தே வந்து மேரேஜ் ஆகி செகண்ட் மந்தே டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணோம். நானும் எங்க ஹஸ்பண்டும் சீக்கிரமா கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு 1 week முன்னாடி திருப்பி போய் செக்அப் பண்ணப்ப எங்க ஹஸ்பண்டுக்கு சேம் டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுக்கும் போது வந்து அதுல வந்து 15 to 20 ml தான் எங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு, கம்மியா இருக்கு. 40 to 50 ml இருக்கணும், மில்லியனியம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லாட்டி இதோட ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாமா? நிச்சயமாம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் வரி பண்ணாதீங்க. 1.5 months அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோ 2 months அதுதான் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். பட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க. பேசிக்காக அந்த செமன் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஆக ஆக உங்களுக்கு நீர்க்கட்டி ஆல்ரெடி லைட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அது இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது 2-3 திங்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வெறும் கவுண்ட் வந்து 15 to 20 மில்லியன் அப்படிங்கிறது, அது எம்எல் கிடையாது, 15 to 20 மில்லியன். அது வந்து அதுவே நார்மல் தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து 40-60ங்கிறது ஓல்டன் டேஸ் அந்த க்ரைட்டீரியா. இப்போ எல்லாருக்குமே ஆண்களோட விந்தணுக்கள் குறைஞ்சிட்டே வர்றதுனால WHO க்ரைட்டீரியா வந்து 15 மில்லியன் தான் நார்மல்னு சொல்லியிருக்கோமா. அதனால ஒரு டெஸ்ட்டை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். அதில் எந்த அளவுக்கு வந்து அசைவத்தன்மை மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் விந்தணுக்கள் எல்லாம் நார்மலாக இருக்கா இல்லையான்னு அந்த 3 இதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியான இடத்துல போய் பண்ணிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. அது நார்மலாக இருந்ததுன்னா வெயிட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தாலும் மேபி ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 more time they can do. ஏன்னா ஒரே டெஸ்ட்டை வச்சு நம்ம எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது. they can do 2 or 3 times பண்ணிவிட்டு எல்லா டைமும் இதே மாதிரி இருக்குன்னா மெடிகேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது வந்து மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. நிச்சயமா. அதே மாதிரி வந்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்னால நீங்கள் வந்து உடனே வந்து டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து புரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து டாக்டர் புவனேஸ்வரி வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை திறந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. தர்ஷினி ஃப்ரம் ஹைதராபாத். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? நான் செகண்ட் பேபி பத்தி மேடம் கொஞ்சம் பேசணும். நிச்சயமா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை நீங்க திறந்து கேட்கலாம். ஹலோ டாக்டர் வணக்கங்க. வணக்கம், சொல்லுமா. மேம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 years ஆயிடுச்சுங்க. 4 years 8 months ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஓகே. இப்போ அவருக்கு வந்து 35, எனக்கு 33ங்க. இப்போ வந்து செகண்ட் பேபி வந்து நாங்க பிளான் பண்ணலாமான்னு இப்போ யோசிச்சிருக்கோம். பட் இப்போ வரைக்கும் நாங்க சேஃபா இருந்துட்டு எதுவும் செட் ஆகுதுங்க. அதனால நாங்க சேஃபா இருந்திருக்கோம். இப்போ வந்து பீரியட் ஆகி எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் தெரியலீங்களா, அதான் கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே.
எதுவுமே வந்துட்டு இப்போ எனிவே நீங்கள் அந்த ஸ்பேஸிங் கரெக்டாக தான் இருக்குது. ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறதுனா எப்போவுமே இப்போ ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ரெகுலர் சைக்கிள் தான் மேடம், எந்த ப்ராப்ளம். பட் வந்து எப்பவுமே 7 days முன்னாடி 5 days முன்னாடி அப்படிதான் ஆகுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அது மென்ஸ்ட்ரல் கேலண்டர்னு சொல்லுவோம். அதாவது எவ்ரி மந்த் வந்து உங்களோட சைக்கிள்ஸ் வந்து எந்த டேஸில் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஒன்று வந்து நம்ம என்ன ப்ரீவியஸ் சைக்கிள்ஸில் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த டேட் வந்ததுலேருந்து ஒரு 10 days ஒரு 12 daysக்கு பேக்வேர்ட் போயிட்டு அந்த டேஸ்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். இல்லைனா ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோம், அந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே வந்துட்டு நீங்கள் ஒரு 7th or 8th day எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த டேஸ்லேருந்து ஒரு 18 days வரைக்கும் நம்ம வந்து 18th day வரைக்கும் இருக்கலாம். ஆல்டர்னேட் டேஸ் ஆர் 24 to 48 hours இன்டர்வலில் நீங்கள் வந்து நார்மலாக ட்ரை பண்ணலாம். அது வந்து ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ 2 or 3 சைக்கிள்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் சைக்கிள் பார்க்கலாம். இல்லைனா இப்போல்லாம் வந்து LH கிட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஓவலேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் தட் இஸ் நாட் 100% ப்ரெடிக்டிவ். பட் இப்போ இனிஷியலாக இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா வித்தவுட் என்னமா நாங்கள் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு பிளானிங். ஃபர்ஸ்ட் டே பர்த்டே இன்னைக்கு தான் பீரியட் டேட் மேம். இப்போ இருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அதுதான் 8th டேலேருந்து 7th or 8th டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 18th day வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மேடம் எபோ 30 ஆயிடுச்சு, அதுதான் கொஞ்சம். அது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைம்மா. நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் பிளானிங் ஒன்லி, ப்ளஸ் ஆல்ரெடி யூ ஹேட் ஒன் சைல்டு. அதனால் இட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக இந்த டேஸ்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் 21st day சான்சஸ் ஆர் லெஸ். அதனால் வந்து நம்ம சொல்கிறது இந்த 8 to 18 days 18th day வரைக்கும் ட்ரை பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா மற்ற சொல்லுமா. ஓகே. இப்போ ப்ரீவியஸா வந்து இந்த போலிக் ஆசிட் டேப்லெட்ஸ்ல எடுத்துக்க சொல்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடுறது நல்லதுங்களா? ஆமா, அதுதான் நான் இந்த டூரேஷன் சொல்லிட்டு அதை சொல்ல போறேன். பேசிக்கா நீங்க வந்து தைராய்டு, சுகர் இதெல்லாம் இருக்கான்னு ஜெனரலா பார்த்துக்கணும் எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து டே 2ல் வந்து உங்களுக்கு ஏதாவது LHO ஒரு ஹார்மோன் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஹேர் க்ரோத் ஏதாவது ஜாஸ்தியாக இருக்குன்னா ஈவன் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் அப்நார்மலாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது நடுவில் மிஸ்கேரேஜாக இருக்கா இருந்ததுன்னா அந்த மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்துக்கிறது பெட்டர். அது எல்லாமே ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணலாம். பட் ஃபோலிக் ஆசிட் வந்து பிளான் பண்ணும்போதே 3 months பிஃபோர் பிளானிங் நம்ம சொல்லுவோம். பட் இப்போ பிளான் பண்ணுறதுனால யூ கேன் ஸ்டார்ட் நவ் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். அது ஃபோலிக் ஆசிடும் விட்டமின் D3 எடுத்துக்கிட்டால் நல்லது எப்போவுமே. ஓகே சார், டாக்டர் சொன்ன ஆலோசனையை நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த நேயர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், சென்னையில ரூபினி பேசுறேன் மேடம். சொல்லுங்க ரூபினி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 4 years ஆகுது. ஆக்சுவலி எனக்கு 2 times பேபி ஃபார்ம் ஆயிட்டு அபார்ட் ஆயிருக்கு. PCOD ப்ராப்ளம் வேற இருக்கு. ஓகே. இப்போ 2 years ஆகுது. லாஸ்ட் பேபி வந்து Jan 14ல எனக்கு அபார்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி இன்னும் ஃபார்ம் ஆகல. இப்போ எப்படி அது எப்போ நிக்கும்னு தெரியல. நானும் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன், எல்லாமே நார்மலா இருக்கு. ஜஸ்ட் PCOD மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எப்போ பேபி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் தான் கால். டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ வந்து 2 times அபார்ஷன் இருக்குது. இது மாதிரி ரெகுலராக நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். பேசிக்காக எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துருக்காங்களான்னு தெரியணும். இந்த ருபெல்லா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய முறை நம்ம பார்க்குறோம், இன்னும் கூட அது வந்து நாட் ப்ரொடெக்டிவாக இருக்கிறது. அதனால் அது டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரொடெக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு வேக்சின் போட்டுக்கோங்க. அண்ட் PCO இருந்தாலுமே சம்டைம்ஸ் அந்த மிஸ்கேரேஜஸ் நடக்கும். அந்த ஹார்மோன் பேலன்ஸாக இல்லைன்னா எக் குவாலிட்டி போராக இருக்கும், அதனால அபார்ஷன் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. டயட்டும் வெயிட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் வந்து நமக்கு எதுவும் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை ஆகலைன்னா கண்டிப்பாக ஹிஸ்டாஸ்கோப்பி பண்ணணும். அதாவது யூட்ரஸ் வந்து சம்டைம்ஸ் சட்டில் அந்த பாலிசிஸ்டிக் ஓரி இது மாதிரிலாம் இருக்கும்போது சில பேருக்கு வந்து செப்டம் அப்படிங்கிறது இருக்கும், இல்லை சப்செப்டேட் அப்படிங்கிறது வெரி வெரி மைல்டாக வந்து யூட்ரஸ்குள்ளார ரத்த ஓட்டம் இல்லாத ஏரியாஸும் வந்து கொஞ்சம் அந்த தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஹிஸ்டாஸ்கோப்பி கண்டிப்பாக பண்ணிக்கிறது பெட்டர். பண்ணிவிட்டு அது இருந்து அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு வந்து அபார்ஷன் ப்ரிவென்ட் பண்ணலாம். நிறைய பேர் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 or 3 அபார்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் அந்த சப்போர்ட் நல்லா கொடுத்தாலே வந்து they will go through the pregnancy without any problem. நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. கரெக்டான ஒரு டயட் அண்ட் எக்ஸசைசஸ் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்த நேர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சபுரா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஓகே. இது குழந்தை இல்லை. சரிம்மா, டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். ஓகேம்மா, இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது டெஸ்ட் எதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா? டெஸ்ட் எங்கள் வீட்டுக்காருக்கும் பண்ணியிருக்கோம், எனக்கும் பண்ணியிருக்கோம், ஸ்கேன்லாம் பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. ஆனால் எனக்கு பீரியட் வந்து கரெக்டாக ஆயிடுது.
ஓகேம்மா. ஸோ அது கரெக்டாக ஆறுதுன்னா ஒன்று வந்து நமக்கு எக்கு கரெக்டாக வருதான்னு தெரியுமா? மற்றபடி வந்து நமக்கு டியூப் எது நல்லா இருக்கான்னு பார்த்துருக்காங்களா? அது எதுவும் பார்த்தது இல்லை. ஓகே, அது பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் பேசிக்காக வந்து யூட்ரஸ் வந்து ஷேப் நல்லா இருக்கா இல்லை டியூப் நல்லா இருக்கான்னு தெரியும். நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்ரே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பை பர்த்டே யூட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் மட்டும் இருக்கும், சில பேருக்கு 2 டிவைடாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிவைடாக இருக்கும், அதுவே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சிம்பிள் டெஸ்ட் தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த டெஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா அதில் ஒன்றும் இல்லைன்னா தென் வி கேன் திங்க் ஆஃப் நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பண்ணிக்கலாமா. இது எல்லாமே நார்மலாக இருந்தால் நீங்கள் ஐஓஏ தான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு டியூப் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அது மூலயமா வந்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய அடுத்த அப்டேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியும். ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை பின்பற்றுங்க. அடுத்த நேரம் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணவேணி. சொல்லுங்க கிருஷ்ணவேணி, உங்க கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ம் மேடம் கிட்ட பேசுறேன். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்க. எனக்கு 2 அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். சரிம்மா. இப்ப பழையபடி கன்சீவா இருக்கேன். ஓகே. 3 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. அது இப்போ என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? மாதிரியாவே தெரியுது, எதுவும் பயமா இருக்கு அப்படின்னு. ஓகே. இப்போ முன்ன அபார்ஷன் எந்த வீக்ஸ்ல ஆச்சு? நேத்து டெஸ்ட் பண்ணோம். ஓகேம்மா. யூரின் டெஸ்ட் பண்ணா 5 டேஸ்ல டெஸ்ட் பண்ணா நல்லா தெரிஞ்சு, நேத்து லேசா கோடு தெரியுது. ஓகே, 3 மந்த்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கம்மா. நீங்கள் இப்போ தான் டெஸ்ட் பண்ணுறீங்களா? இல்ல 5 டேஸ்ல டெஸ்ட் பண்ணோம், 35 நாள்ல. ஓகே. அது அது அப்ப நல்லா தெரிஞ்சு, இப்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப நல்லா தெரியல, லேசா கோடு ஓகே. தெரியுது. ஓகேம்மா. அதுக்கு முன்னாடி அபார்ஷன் எல்லாம் ஆனது எத்தனை வாரத்தில் ஆச்சுமா? எத்தனை நாள் ஆச்சு? அது 3 மாசத்துல. ஒண்ணு வந்து நான் கீழே விழுந்ததுனால அபார்ட் ஆயிடுச்சுங்க மேம். ஒண்ணு வளர்ச்சி இல்லாம அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, ஓகேம்மா. எதுவுமே இந்த டைம் நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா ஒரு யூரின் டெஸ்ட் பார்த்த உடனே இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும், வெயிட் பண்ணவே கூடாது. 2வது வந்து பிளட் டெஸ்ட் பார்த்துடணும். உடனே பிளட் டெஸ்ட் பார்த்தோன்னா தான் நமக்கு வந்து அது அதிகமாக தான் குறையுதான்னு தெரியும். அதை பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியுமா? ஓகே, ஸோ டாக்டர் ஆலோசனை 9 நாள்ல நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் மேம். ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. சரிங்க. இது இல்லைம்மா, அந்த ஹார்ட் பீட் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பிளட் டெஸ்ட்டில் பார்த்துட்டு நார்மலாக இருக்குன்னா ஹார்ட் பீட் வர வரைக்கும் அந்த 6 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ் ஆகும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஜெனடிக் குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த்ஸ் கிராஸ் ஆனோடனே இது எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் ரொம்ப பயப்பட தேவையில்லை. அவங்க ஒன்று வந்து ஏதோ அவங்களே டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, பேபிக்கு ஏதோ அப்நார்மலாக இருந்திருக்கு, ஒன்று ஹார்ட் பீட் போயிருந்துருக்கலாம், வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம். அன்லெஸ் நமக்கு அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இண்டிவிஜுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்கள ஒவ்வொரு பேட்டர்னும் அது மாதிரி. அதனால் பேசிக்காக ஒரு டாக்டர்கிட்ட ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பாருங்கம்மா. எல்லாமே கரெக்டாக வந்து அசஸ் பண்ணாங்கன்னா அபார்ஷன்ஸ் கண்டிப்பாக தவிர்க்கலாமா. இந்த காலத்தில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமா. ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப பயம் கொள்ள வேண்டாம், ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து இருக்கு. அதனால டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக நன்றி டாக்டர். இதை தொடர்ந்து அடுத்ததாக வந்து டாக்டர் ஈஸ்வர் பீடியாட்ரிஷியன் வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது ஆனால் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் வந்து பதில் சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகள் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்கள், குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணவு அளிக்கணும், குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து இருக்கு, இப்படி உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக பீடியாட்ரிஷியன் அண்ட் நியோனட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஈஸ்வர் வந்திருக்காங்க. மிக்க நன்றி டாக்டர். வணக்கம்
டாக்டர் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அம்மாக்கள் தான் வந்து குழந்தை வளர்ப்பு இல்லை குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் இப்போ வந்து இன்னைக்கு கலாச்சாரத்துல மேற்கத்திய நாடுகள்ல சில யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்களுக்கு வந்து குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி வந்து உணவளிக்கணும், எப்படி வந்து குழந்தைய வந்து தூக்கணுன்ற கொண்டு வந்து இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களாம். பட் இன்னைக்கு நம்மளுடைய நாடுன்னு எடுக்கும் பொழுது குழந்தையில வளர்ப்புல என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முன்னாடி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து குடும்பத்தில் சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 4-5 குழந்தைங்க வேறு வேறு வயசில் வளருவாங்க. ஸோ யூஸ்வலி தேல் கவுன்சில், இந்த பாப்பாக்கு இப்படி வந்துச்சு இதை கொடுத்தேன். ஸோ நார்மாலிட்டி தெரியும். சில குழந்தைங்களுக்கு இப்படி தான் மூச்சு வாங்க ஓடினா, சில குழந்தைங்க சளி பிடிச்சா அப்படி ஆளும். தீஸ் திங்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இந்த ஃபேமிலி. அதனால் அந்த அப்பா அம்மா வளர்க்கும் அப்பா அம்மாவுக்கு ஈஸியாக போயிடுச்சு. இதெல்லாம் சரியாகலன்னு தான் டாக்டர் கொடுப்போம். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா வீட்டில் அப்பா அம்மாவே இருக்கிறது கிடையாது, தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் தே ஆர் வெரி ஸ்கேர்டு. குழந்தைக்கு எதோ ஆகிடுமோன்ட்டு தே ஸ்கேர்ட் ஆஃப் ஈவன் ஒரு கோல்டு பிடிச்சிது சும்மா கை வச்சு பார்ப்பாங்க. டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா உடனே மெடிசன் கொடுத்துருவாங்க. தே ஓன் செக் வித் தெர்மோமீட்டர். என்னென்னா ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு இப்போ என்னென்னா வி ஆர் டீச்சிங் என்னதுன்னா வாட் இஸ் நார்மாலிட்டி. குழந்தை நார்மலாக பிரஸ்ட் ஃபீடிங் பாப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் ஃபீடிங் பாப்பா வந்து மோஷன் போகும்போது தண்ணியாக போகும், மஞ்சளாக போகும். அண்ட் க்ரோத் கம்மி தான், ஸ்லோவாக இருந்தாலும் நோய் நொடி இல்லைன்னா நார்மல். ஸோ நார்மாலிட்டி தான் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அது நார்மாலிட்டி எதுன்னு தெரிஞ்சாலே அப்நார்மாலிட்டி வந்து தே வில் டிடெக்ட் பை தெம்செல்ஃப். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் அதை இந்த இப்போ ரீசன்ட் பேரண்ட்ஸ்லாம் வி ஃபீல் தட் தே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்க டீச் பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வளர்ப்பில் அது ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக டாக்டர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இப்போ பொதுவாக இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பிறக்கும் பொழுதே வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளோட வந்து குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா பிகாஸ் சில ப்ரெக்னென்சியில் டாக்டர்ஸ் இல்லைன்னா அதனால் சில காம்ப்ளிகேஷன் ஆகிடுது. சிம்பிள் இது வந்து டிரான்சிஷன். ஃபஸ்ட்டு இது வந்து லங்ஸ்லாம் வந்து குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது நஞ்சிக்கொடி தான் அதோட வேலைலாம் பண்ணுது. அப்போ பாப்பா ப்ரீத் பண்ணாது, பிறந்த உடனே ப்ரீதிங் ஆரம்பிக்குது. அந்த ப்ரீதிங் ஆரம்பிக்கிறது நல்லபடியாக ஆரம்பித்தாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வில் பி வெரி வெல். செகண்ட் வந்து அந்த சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஃபீட்டஸ்க்கு வந்து பிளட் சர்க்கிள் மாறி போகும். அண்ட் இட் ஒன்ட் சர்க்குலேட் லைக் பிறந்த குழந்தைங்க மாதிரி. சர்க்குலேஷன் டிரான்சிஷன் ஆகிறது வந்து பிறந்து அழுது நல்லா அழுதாக தான் அந்த சர்க்குலேஷன் மாறும். ஸோ இதன் அது மூணாவது ரொம்ப முக்கியமான டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். ஸோ குழந்தை உள்ளே இருக்கும்போது வார்மாக இருக்கும், வெளியே வந்தோன்னா அந்த பனிக்கட்ட அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பட்டு ஏசி ரூமோ இருக்குது, தே கேன் பிகம் வெரி கோல்டு. இதனால் அந்த டிரான்சிஷன்ஸ் வந்து தடைப்படுது. அது எல்லாம் பார்க்குறதுக்கு தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் தாண்டி பாப்பா பிறந்தப்போ அழலை அந்த மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து ரெசஸ்டேஷன் பண்ணுவாங்க. மூக்கில் இருந்து சளி எடுத்து ஆம்பு பேக் வச்சு ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங் கொடுப்பாங்க. ஸோ தட் வில் இம்ப்ரூவ். ஏன்னா இதோட அவுட்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாப்பா அழலையோ பாப்பா மூமெண்ட்ஸ்லையோ க்ரை இல்லையோ பிளட் டிரான்சிட் ஆகலையோ இட் கேன் அஃபெக்ட் த பிரெயின், ஹார்ட், லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அந்த ரெசிஸ்டேஷன் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போயும் எல்லா டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்டர், பீடியாட்ரிக் டாக்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் அருணாச்சலம். நான் வந்தவாசிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க அருணாச்சலம், உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட பேரனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்க அருணாச்சலம். 1.5 வயசு ஆகுது சார் என்னோட பேரனுக்கு. சரி. வெயிட் வந்து 10 கிலோ இருக்கான். ஓகே. நல்லா ஆக்டிவா இருக்கிறான், விளையாடுறான், எல்லாம் பண்றான். ஆனா சாப்பிட மட்டும் மாட்டேன்றான் சார். எப்பவுமேவா இப்போ இதை சளி பிடிச்ச நேரத்தில் மட்டும் தான் சாப்பிட மாட்டேங்கானா? இல்ல எப்பவுமே இப்போ ஒரு 6 மாசமாவே அப்படிதான் பண்றான் அவன். ஏதாவது அப்படியே சாப்பிட்டா வெறும் இட்லி, எதுவும் தொட்டுக்கிறதுக்கு வந்து எது கொடுத்தாலும் அவாய்ட் பண்ணிடுறான். வெறும் இட்லி மட்டும் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்றான். சரி. குழந்தை வந்து வெறும் சோறு மட்டும் சாப்பிட்றான் சார். ஓகே. பேசிக்கலி அது வந்து பிக்கி ஈட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி வகையான ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. குழந்தை வந்து அதை தவிர மிச்சம் இந்த இதெல்லாம் பழக்கப்படுத்தணும், பிஸ்கெட்டு, சிப்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா? முறுக்கு வீட்டில் அது மாதிரி அதெல்லாம் எதுவும் கொடுக்குறது இல்லை சார், ஒன்லி பால். சரி. பால் எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு? அதாவது ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 600 மில்லி கிட்ட கொடுக்குறோம் சார். சரி. ஒரு ரீசன் வந்து பால் நிறைய குடித்தா கூட பாப்பாவுக்கு பசிக்காது. சரி, தே மே நாட் டேக். ஒன்று, குழந்தைங்க நோய் நொடி இல்லைன்னா வரி பண்ண வேண்டாம். அவங்க கொஞ்சம் ஏமாற்றி ஆகாரம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் போட்டு சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க பார்த்தா கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க. அதுமாதிரி அவனுக்குன்னு தனி பிளேட்டு, மக்கு, கிளாஸஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஃபீடிங் டைமில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரெண்டாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிவி பார்க்க வச்சுட்டு ஒரு வீடியோ கேம்ஸ் கையில் கொடுத்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அது வந்து டிஸ்ட்ராக்ஷன். நம்ம சாப்பாடு கொடுக்குற டைமில் கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் போயிடும். ஸோ தே மே நாட் பி இன்ட்ரெஸ்டட். அந்த சாப்பிட்றத வந்து ஒரு ரெண்டாவது இதாக நினைப்பாங்க. ஸோ அதுக்கு பதில் சாப்பிட்ற டைமில் அவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றி விளையாட்டி
ஆகாரம் கொடுங்க. ஸோ நோய் நொடி இல்லைன்னா ஒன்றும் வரி பண்ணாதீங்க, அதை பற்றி தானாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே. ஸோ வந்து குழந்தை வந்து இப்போ தான் வந்து சின்ன வயது அப்படின்றனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் காமன் தான். ஆனால் டாக்டர் சொன்ன அந்த ஆலோசனையை வந்து நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இது மூலமா வந்து கொஞ்ச நாளில் வந்து சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சுரேஷ் மேடம், மதுரையிலேருந்து பண்ணுறேன். சொல்லுங்க சுரேஷ், உங்கள் கேள்வி என்ன? என் மக 1.5 மாசம் ஆகுது பிறந்து. 1.5 மாதங்களா? ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு ஸ்டார்ட்டுக்கு. ஓகே. எப்போ குழந்தை பிறந்த 1.5 மாதமா? ஆமாம் சார். 1.5 மாதம். ஓகே. பாப்பா யூரின் மோஷன் நல்லா போகுதில்ல? அதெல்லாம் நல்லா போகுது சார். கடைசியாக டாக்டர்கிட்ட பார்க்கும்போது வெயிட் கெயின் நல்லா இருந்துச்சா? வெயிட் அம்மாட்ட தான் சார் கேட்கணும், நான் அங்கே ஊரில் இருக்கேன். இல்லை ஓரளவுக்கு டாக்டர் பார்க்கும்போது வெயிட் கெயின் இருந்துச்சா இல்லை வெயிட் ஏறலையா? இருக்குன்றாங்க சார். ஆனால் நைட் ரொம்ப அழுகுறாங்க சார். சரி. இந்த குழந்தைக்கு சில டைம் குடிச்சிக்கிற பால் மேலே வருது, விக்கல் வருது. ஆமாம் சார். சப்போஸ் கக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஸ் சைன்ஸ். ரிஃப்ளெக்ஸ்னால் குடிக்கிற பால்லாம் கொஞ்சம் வயிற்றுலேருந்து மேலே வரும். ஸோ அதுக்கு வந்து ஃபீடிங்க்கு அப்புறம் கொஞ்சம் உட்கார வச்சிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஸ் சைன்ஸ் சரியாக போயிடும். டாக்டர் பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட ரிஃப்ளெக்ஸ் சைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது டாக்டர்னு போய் பாருங்கள், திருப்பி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மெடிசன் கொடுப்பாங்க. இல்லை சில பொசிஷன் ஃபீடிங்க்கு அப்புறம் எந்தெந்த பொசிஷனில் பாப்பா படுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி படுத்திங்கன்னா அந்த ஒரு 1 வீக்கில் இம்ப்ரூவ் ஆகிடும் அது. ஓகே. டாக்டர் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து தவறாமல் கடைபிடிச்சாலே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 4 வருஷம் ஆகுது. அவனை அடிக்கடி சளி பிடிக்குது. அப்புறம் கொஞ்சம் சளி பிடிச்சா சிரப் கொடுத்தா அப்பப்போக்கு மட்டும் சரியாகுது. திரும்ப அடிக்கடி சளி பிடிச்சிடலாம். ஓகேம்மா. அடுத்து பால்லாம் இன்ன பவுடர் மிக்ஸ் பண்ணா அவளை எதிர்ப்பு சக்தியா இருக்கும். ஓகே. அதை கேட்கணும். சரி. ஒன்று வந்து ரெக்கரண்ட் கோல்டு காஃப். இப்போ குழந்தை வந்து இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு எதாவது போதாமா? ஸ்கூலுக்கு போறேன். ஓகே. ஒன்று வந்து பாட்டில் ஃபீடிங் எதாவது கொடுக்குறீங்களா? இல்ல கிளாஸில் தான். கை சப்புற பழக்கம் இருக்கா? கை சப்புற பழக்கம்? இல்ல. சரி. மோஸ்ட்டாக இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து இப்போ லாஸ்ட் 3 மாதமே எல்லா சிட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட்டாக கோல்டு ஒரு வைரஸ் கோல்டு வந்து போதுமா. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இதனால் நிமோனியா காய்ச்சல் வர்ற மாதிரி இல்லை அட்மிஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பீடியாட்ரிக் டாக்டர் திருப்பி போய் பாருங்கள் செக்அப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இல்லை கோல்டு காஃப் சரியாக போயிடுது, சளி கொஞ்ச நாள் இருக்க சரியாக போயிடுதுன்னா இது வளர சரியாக போயிடும். இதை வந்து இதனால் வெயிட் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் அவாய்ட் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் பால் மட்டும் பிளெயின் பால் கொடுத்தா போதும். அப்படியே ரொம்ப ஆசைப்பட்டானா ராகி மால்ட்டுன்னு விற்கிது, அது வேணால் வாங்கி கொடுங்க. வேறு நியூட்ரிஷியஸ் பல பேரில் இருக்குது. அந்த மாதிரி நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க் வந்து வேண்டாமா. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ஆஃப் அந்த பால் கூட அந்த நியூட்ரிஷியஸ் பவுடர் கலக்குனீங்கன்னா அவனுக்கு இருக்கிற பசியும் போயிடும். ரெண்டாவது யூஆர் எக்ஸ்போசிங் அ பாடி டு டூ மச் ஆஃப் கேலரி. குழந்தைக்கு அந்த கேலரி தேவை இருக்காது. நிறைய கேலரி வர ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் எல்லாம் அதுக்கு யூஸ் ஆகி வெயிட் போட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக சத்துள்ள ஆகாரமும் எடுத்துக்க மாட்டாங்க குழந்தை. அதுக்கு ஏன்னா பசி நின்று போச்சுன்னா தே மே நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் காய்கறி, கீரை, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். ஒரு வயசு வரும், 5 வயசு 6 வயசு ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம். அந்த டைமில் வேணால் டெய்லி அது கூட டெய்லி வேணால் எப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் வாங்கி கொடுத்துக்கு. ரெகுலராக கொடுக்க வேண்டாமா. முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையான உணவு பழக்கத்தையே வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் திருப்பி கொண்டு கேட்கலாம். இது ஆனால் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 0444599444. குழந்தைகளுடைய ஹெல்த் கேர் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக நியோனட்டாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஈஸ்வர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை திறந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி, மதுரையிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க காயத்ரி, உங்களுடைய சந்தேகம் என்ன? பேபிக்கு வந்து 6 months ஆகுதுங்க. அவன் ரைட் சைடு காது வந்து அடிக்கடி தேய்ச்சிட்டே இருக்கான், ஏன்னு தெரியல. சரி, டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். குட் மார்னிங்மா. கோல்டு ஏதாவது இருக்கா குழந்தைக்கு? கோல்டு அடிக்கடி வருதுங்க. ஆனால் இப்போ அதுக்கு டானிக் கொடுத்த க்யூர் ஆயிடுது. ஆனால் ரைட் சைடு ஹேண்ட காது அடிக்கடி தேய்ச்சிட்டே இருக்கனால கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தலையில் செதலாக ஏதாவது கருப்பாக இருக்கா? ஸ்கேல்பில் தலை
உச்சந்தலையில்? ஆமாங்க, கொஞ்சம் இருந்தது. 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஏடா வர மாதிரி இருந்தது தலையில. அது பேருக்கு செபோரியான்னு அதுக்கு பேருமா. அது வாஷ் பண்ண கிளியர் ஆகிடும். அது கொஞ்சம் இச்சிங் எடுத்தால் குழந்தைங்க இப்படி பண்ணும் ஒன்று. ரெண்டாவது ரீசன் வந்து ஸ்வெட்டிங் ஆகுதா குழந்தைக்கு? ஆமாங்க, முடி நிறைய இருக்கு. ஸோ தட் இஸ் அ செகண்ட் ரீசன். ஏன்னா பேபிஸ் வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா they cannot கரெக்ட்லி தலையில் வச்சு சொரிய முடியாது. ஸோ நான் ஸ்பெசிஃபிக் காதில் வச்சு தேய்க்கிறது, சில டைம் வயிற்றில் தேய்க்கிறது, அந்த மாதிரி சம்மந்தாத இடத்துல தேய்ப்பாங்க. ரெண்டு ரீசனு. ஸோ ஸ்வெட்டிங்கை குறைங்க. அந்த செதில் வருது டெய்லி எப்போ குளிப்பாட்டும் போது வாஷ் பண்ணி எடுத்துருங்க. மூணாவது வந்து காதை ஒரு வாட்டி செக் பண்ண சொல்லிவிடுங்க. ஏன்னா பிகாஸ் இயர் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் காதை தேய்ச்சி எடுக்கும். ஸோ மோஸ்ட் காமன் வந்து ஸ்வெட்டிங்னால தான் இருக்குமா. ஸோ வந்து ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் சந்தியா பேசுறேன். சொல்லுங்க சந்தியா, உங்களுடைய கேள்வி என்ன? இது என் பையனுக்கு வந்து 4 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து அடிக்கடி இருமல் வந்துட்டே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி மூக்குல வைக்கிற மாதிரி கிட்டு வந்து கொடுத்து அப்சலின் சரோகாட் வச்சுட்டு இருக்கோம். எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்குமா? அவனுக்கு வந்து 8 மாசம் வரைக்கும் நார்மலா இருந்தான். அதுக்கப்புறம் நாங்க வீடு சேஞ்ச் பண்ணோம். அப்ப அது வந்து மெயின் ரோட்ல இருந்தனால அந்த வண்டி புகை அதெல்லாம் அவனுக்கு ஒத்துக்காம அந்த மாதிரி ஆனிச்சு. ஓகே, சரிம்மா, சொல்லுங்க உங்க கேள்வி தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்குங்க. இப்போ வணக்கம்மா. பஃப் ரெகுலராக கொடுத்துட்ருக்கீங்கல்ல? அஸ்தலினும் சரோகாட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். இப்போ டாக்டர்கிட்ட போய் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்ததுக்கு நீங்க கல்லெண்ணெய் சேர்த்துருப்பீங்க, அது மாதிரி இனிப்புகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க சார். சரி. இப்போ வந்து நைட்டு மட்டும் ரொம்ப இருமுறாங்க சார். மருந்து வந்து ஒரு 20 நாளா தொடர்ந்து மருந்து கொடுத்துக்கிட்டே தான் சார் இருக்கிறோம். சரி, இந்த பஃப் ஆரம்பிச்சு எவ்வளோ நாளாச்சு? அது வந்து ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். 3 மந்த்ஸாக இருக்குமா? 2-3 காரணங்கள். ஒன்று வந்து சொல்லுங்கம்மா. 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே, சரி, தட்ஸ் ஓகே. மாதிரி சாப்பாடுகள் வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம்க்கு கொடுக்க கூடாதுன்னு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 இயர்ஸை கொடுத்து திருப்பி சளியோ வீசியோ வந்துன்னா கொஞ்சம் புவர் கண்ட்ரோலில் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு எது மெடிசன் பத்தலையாக இருக்கும், ஆர் மெடிசன் கொடுக்குற டெக்னிக் தப்பாக இருக்கலாம், ஆர் இன்ஃபெக்ஷன் அலர்ஜி ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த 3 ப்ராப்ளத்தினால இந்த உங்கள் மெடிசன் ஒரு சைடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இருந்தாலும் சிம்டம் குறைய மாட்டேங்குது ஒன்று. ரெண்டாவது ரீசன் வந்து ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஃபுட்டுன்னு கிடையாதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைங்க வந்து தக்காளி சாப்பிட்டா சளி பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட் சாத்துக்குடி அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் சளி பிடிக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் ஃப்ரூட் இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். டோட்டலாக எல்லா ஃப்ரூட்டும் அவாய்ட் பண்ண வேண்டாம் ஒன்று. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபுட் ரிலேட்டட் ஃபுட்டு சாப்பிட்டதுனால சளி பிடிக்கிறது ரொம்ப ரேருமா. பட் சில ஸ்டடீஸ், சில ஆய்வுலாம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடீஸ்லாம் பார்த்துருக்காங்க. பால் சில டைம் கொடுத்தா கொஞ்சம் அலர்ஜி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் மாட்டுப்பாலோ இல்லை பேக்டு மில்க் எதாவது கொடுக்குறதா இருந்தால், அது ரொம்ப கொடுக்குறதா இருந்தால் ஒரு 2 months குறைச்சி பாருங்கள். ஸோ இதுலேயே அந்த இன்ஃபெக்ஷன் அலர்ஜி தன்மை கொஞ்சம் குறையும். பட் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிக் பல்மனாலஜி டாக்டர், உங்கள் பீடியாட்ரிக் டாக்டரே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பீடியாட்ரிக் பல்மனாலஜி டாக்டர், ரெஸ்பிரேட்டரி டாக்டர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு போய் பாருங்கம்மா. ஓகே சார், டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. இந்த உணவில் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தி பாருங்க. எதனால குழந்தைக்கு வந்து அலர்ஜி ஏற்படுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்தது அப்படின்னா ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை அணுகி உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு கேட்டுக்கோங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அம்பையா மேம், ஈரோடு மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். குழந்தைக்கு அடிக்கடி 10 மாசம் ஆகுங்க. குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது. டாக்டரை கன்சல்ட் பண்ணாலும் இது டானிக் கொடுக்குறாங்க, அப்பவும் சரியாக மாட்டேங்குது. அடிக்கடி காய்ச்சல் வந்துடுது. டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். இந்த சிம்டம் வந்து லாஸ்ட் 3 மாசமாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அந்த மழை வந்து போகிறதுனால இருக்குது. ஒன்று, பாப்பா வெயிட் கெயின் நல்லா இருக்குல்ல? வெயிட் நல்லா இருக்குங்க. சரி, எக்ஸ்ரே 3.10 கிராம். ஓகே ஒன்று. ரெண்டாவது ரீசன் வந்து கோல்டு மெடிசன். நாங்களும் டாக்டர்ஸ் சில டைம் கோல்டு இருந்தால் கோல்டு மெடிசன் கொடுக்குறோம். என்ன ஆகிடுதுன்னா கோல்டு மெடிசன் கொடுத்தா வந்து நோஸ் செஸ்ட் எல்லாம் ட்ரை ஆகிடுது. அதனால் குழந்தைங்க இரும்ப ஆரம்பிச்சிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டு மெடிசன் 1 or 2 days இல்லை டாக்டர் ஸ்பெசிஃபை பண்ண டேட்ஸ் மட்டும் கொடுத்துங்க. ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு நேசல் செக்ரீஷன். நிறைய குழந்தைங்க என்ன வராங்கன்னா மூக்கில் உழுவுதுன்னு வராங்க. ஒரு வகையாக உழுவுதான் ஓகே தான். அது முடிஞ்ச அளவுக்கு சலைன் ட்ராப்ஸ்னு விற்கிதுமா, அது மட்டும் போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்டு மெடிசன் ரொம்ப நாள் கொடுக்காதீங்க. ஸோ அதனால் கூட அந்த ட்ரை ஆகி காஃப் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு மெடிசன் கொடுத்தா கோல்டு திருப்பி வரும். ஒன்று. நியூட்ரிஷியஸ் டயட், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் கொடுங்க. நியூட்ரிஷனல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனாலே இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் சரியாக போயிடும். ஸோ வரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா.
ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை இப்போ வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வருது, மழை வருது, அதுக்கப்புறம் வெயில் வருது. ஸோ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால கூட வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது வந்து நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து டாக்டர் அன்னைக்கு வந்து கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்கத்திலையும் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பர்டிகுலராக வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து சப்ளிமெண்ட்ஸை வந்து கொடுக்கும் பொழுது அது ஒரு டாக்டர் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கிற டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே எடுத்துக்கோங்க. நீங்களா வந்து ஒரு சப்ளிமெண்ட்டை வந்து எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது பெரிய விஷயத்தை வந்து இனிஷியலியாக வந்து தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொல்யூட்டடான ஒரு இடத்துல வந்து அதிகமாக வந்து இருக்க வேணாம் அப்படிங்கிறது நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து குழந்தை வந்து சின்னதாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. இது 100% ரோஸ்டர் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.